இதுதான் கடைசி ஜென்மன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு இயற்கையான கடைசி ஜென்மம் என்பதும் அல்லது நம்மளோட முயற்சினால் கடைசி ஜென்மம் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, 12ஆம் இடம் சொல்லக்கூடியதை பார்க்கணும், கேது பகவானை பார்க்கணும். பொதுவாகவே லக்னத்துக்கு 12 கேது பகவான் இருந்தால் அவங்களுக்கு இதுதான் கடைசி ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி ஜோசியருங்களாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது மட்டுமே இல்லை, அது ஒன்று மட்டுமே காரணமாக இருக்காது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்து தான் சொல்ல வேண்டியது இருக்குது. 12 கேது இருந்தாலுமே அப்படின்னு அர்த்தம் இல்லை. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 4 இடங்கள் ரொம்ப முக்கியம். 1ங்கிறது இவரோட பிறப்பு லக்னம்னு சொல்லக்கூடியது. 5ங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது அந்த இடம். 9ங்கிறது ஆன்மீக ஸ்தானம் மற்றும் குருவோட ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, தர்மஸ்தானம், தர்மத்தின்படி வாழறோமாங்கிறதெல்லாம் அதெல்லாம் தெரியும். 12ங்கிறது முக்தி மோட்சம் அடுத்த ஜென்மம் போன்றவற்றை கூறுவது 12ஆம் இடம். இந்த 4 இடங்களிலே 3 கிரகங்கள், அந்த கிரகம் எதுனா சூரியன், அதாவது ஆத்ம காரகன், ஞானக்காரகன் கேது பகவான், ஆன்மீக காரகன் குரு பகவான். இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தோ தனித்தனியாகவோ 1, 5, 9, 12 இருந்தால் அவர்களுடையது ஆன்மீக ஜாதகம் என்று தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக ஜாதகமாக நீங்கள் அடையாளம் காணணும்னா இந்த 3 கிரகங்கள் இல்லை, 2 தான் இருக்குன்னாக்கா அவர் கொஞ்சமான ஆன்மீகவாதி, 1 தான் இருக்குன்னா ரொம்ப சொற்பமான ஆன்மீகவாதின்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். 1, 5, 9, 12 இந்த 4 இடங்களில் குரு கேது சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் தெரிஞ்ச சேர்ந்தோ சேராமலோ தனித்தனியாகவோ எப்படியாவது ஏதாவது இடத்துல இருந்தால் அது ஆன்மீக ஜாதகம். பர்டிகுலராக பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது 5, 12 வச்சு சொல்கிறோம். பூர்வ ஜென்மங்கிறது 5ஆம் இடம், 12ஆம் இடம் அடுத்த ஜென்மன்ற. அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையானாக்கா அது கேது பகவானை வச்சு சொல்லுவாங்க. 12ஆம் இடமும் வலுத்து அதில் கேதுவும் இருந்தால், 12ஆம் இடம் வலுத்து அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கன்னி லக்னம் இருக்குன்னா 12 கேது இருக்காருன்னா அதோடு சேர்ந்து சூரியன் இருந்ததுன்னு வச்சிங்களேன், சூரியன் அதில் சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருப்பார். கன்னிக்கு 12 சூரியன் ஆட்சி பெற்றிருப்பார். அப்போனா அவர் இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ண மாட்டார்னு அர்த்தம். ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னாக்கா, இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணாங்கனாக்கா எப்படி முக்தி மோட்சம் கிடைக்கும்? கிடைக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி 12ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா, 6ல் ராகு பகவான் இருப்பார். கேது 12ல் இருந்தால் 6ல் ராகு இருப்பார். இது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பார். காரணம் என்னென்னா, அவர் இது வரைக்கும் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இருப்பார்னு அர்த்தம். சராசரி மனுஷனாக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டார்னு அர்த்தம். கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்ற பல உபாதைகளால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அல்லது 9ஆம் இடம் வலுப்பெற்றிருந்து சுகபோகமான காரணங்களுக்காக பிறந்திருப்பார். ஆசையும் கர்மாவும் பிறப்புக்கு காரணம். கர்மாவை 6ஆம் இடத்துல வச்சு சொல்லலாம், 6, 8 வச்சு சொல்லலாம். 9ஆம் இடம் சுகபோகமான சாணத்தை சொல்லலாம், பாக்கிய சாணம், சௌபாகிய சாணம், எல்லா வகையான சௌபாகமும் பெற்று அவரோட ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்காக பிறந்திருக்கலாம். பெரிய குடும்பத்தில் பெரிய இடத்துல பிறந்து சுகபோகமாக வாழ்ந்து அவரோட ஆசைகளெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அவர் முக்தி மோட்சம் போகலாம். இப்படி தான் கணக்கு. ஆக மொத்தத்தில் போவாரா போக மாட்டாரா, அனுபவிக்கிறதோடு இருப்பாரா அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல சொல்லும். அதில் பர்டிகுலராக லக்னத்துக்கு 12ல் கேது இருந்ததுன்னா விதியே அந்த வழியை நோக்கி போகும். இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி வாலண்டரியாக நாமளாக முக்தி மோட்சத்தை அடைய முடியுமானா முடியுங்கிறதுனால தான் எல்லாரும் வந்து அந்த வழிக்கு கூப்பிட்றாங்க. வாங்க ஆன்மீகத்துக்கு வாங்க, உபதேசம் கேட்டுக்குங்க, குருக்கிட்ட தீட்சை வாங்கிக்கோங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, விதியை மதியால் வெல்லக்கூடிய அமைப்புக்காக தான். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராசிக்கு 12ல் இந்த கேது பகவான் இருப்பார். லக்னங்கிறது விதி, ராசிங்கிறது மதி. தெய்வத்தால் ஆகாது என்னன்னு முயற்சி மெய்வருத்த கூலி தரும். முயற்சிக்கூடிய கிரகம், விருப்பத்துக்குரிய கிரகமானது என்னென்னா விரும்பி முயற்சி பண்ணுறது. முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம், ஆனால் விருப்பப்படுற ஸ்தானம் வந்து சந்திரன் நிற்கிற இடம். ஸோ சந்திரனை தான் மதின்னு சொல்லுவோம்.
ஆக அவங்க விருப்பப்பட்டா அவங்க சாதிக்கலாமான்றது எதில் தெரியும் அப்படின்னாக்கா, சில பேர் விருப்பப்படுவாங்க, சாதிக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ராசிக்கு 12லேயும் கேது இல்லைன்னு அர்த்தம். சாதிக்கிறாங்கனாக்கா அவங்களாம் வந்து விதியில் இல்லாத மதிக்கொண்டு மாற்றிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முன்னாடி வேற ஒரு வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம். லக்னத்துக்கு இது இளங்கோஅடிகள்னு சொல்லக்கூடியார், சிலப்பதிகாரம் எழுதினவர். அவர் ராஜாவாக ஆக வேண்டிய ஜாதகம் அவர். ஆனால் அவராக வந்து என்ன பண்ணுறாரு, புத்த சாமியாராக போயிடுறாரு. அதனால் இளம் கோ அடிகள், அடிகள் நான் சாமியார், கோ நான் ராஜா, இளன்னா சின்னவர்னு அர்த்தம். ஸோ சின்ன ராஜாவாக இருந்தவர் அவர் வந்து சாமியார் ஆகிட்டார் தான் இளங்கோ அடிகள்னு பேராக இருந்தது அவருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வேற ஒரு விதியை மதியால் முயற்சியா அல்லது முயற்சியா விதியா முயற்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவில் நம்ம அது மாதிரி போட்டிருக்கிறோம். நம்ம ஆக மொத்தத்தில் லக்னத்துக்கு 12ல் கேது இருந்தாக்கா அவங்க வந்து முக்தி மோட்சம் சொல்லக்கூடிய அடுத்த பிறப்பு இல்லாத வாழ்க்கைக்கு, மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு சொல்லக்கூடிய முக்தி மோட்சங்கிற பாதைக்கு போகலாம். ராசிக்கு 12ல் இருந்தால் அவங்க விருப்பப்பட்டு அதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த 2 அமைப்பு தான் இருக்குது. இது வந்து வெற்றி அடையுமா வெற்றி அடையாதா அப்படிங்கிறத எதில் சொல்லலாம் அப்படின்னா, இவங்க இந்த வாட்டிலே முடியுமா இல்லை முடியாதாங்கிறது லக்னம் பலம் பொறுத்து இருக்குது. லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆக 4 இடங்கள் சொல்லியிருக்கேன். 1, 5, 9, 12. இந்த ஜென்ம லக்னம், பூர்வ ஜென்மம் 5ஆம் இடம், 9ஆம் இடம் ஆன்மீக ஸ்தானம் அல்லது ஞானஸ்தானம் சொல்லக்கூடியது. இப்போ 12ஆம் இடம் முக்தி மோட்ச ஸ்தானம். இந்த 4 இடங்களில் ஆன்மீக கிரகமான குரு பகவான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும், அல்லது சூரிய பகவான் இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அதோட கேது பகவான் இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல. ஆக 3 கிரகங்களில் ஒருங்கே இருந்தால் கரெக்டாக இந்த 4 இடத்துல எப்படியா மாறி மாறியோ இல்லை ஒன்றாவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்காதுன்னு சொல்லலாம். 1, 2 தான் இருக்குன்னா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். விதியில் இல்லை அப்படின்னா மதியில் இருக்கான ராசியின் அடிப்படையில் இதே மாதிரி 1, 5, 9, 12 பார்ப்போம். அப்படி இருக்கும். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 1, 5, 9ல் கேது பகவான் இருந்தார்னா 1, 5, 9 இந்த இடங்களில் கேது பகவான் இருந்தார்னா, இல்லை 12 கூட வச்சுக்கோங்க. 1, 5, 9, 12ல் கேது பகவான் இருந்தார்னால் அவர்கள் மகான்கள் வழியில் ஈடுபடுவார்கள். சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து தேடி போய் அவங்களோட அனுகிரக ஆசீர்வாதம் பெறுவாங்க. அவங்களோட தொடர்பில் அவங்களோட பாதையில் வருவாங்க. அதாவது சரிய கிரிய யோகம் ஞானம்னு 4 பாதை இருக்குது ஆன்மீகத்தில். 5வது பாதையாக சித்த மார்க்கம்னு ஒன்று இருக்குது. சித்தனுக்கு ஏது மார்க்கம்? சிவம்போக்கு சித்தம்போக்குன்னு சொல்லுவாங்க. அவனுக்குன்னு ஒரு மாதமே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு அவன் வாழலாம். எப்படி வாழ்ந்தாலும் அவனுக்கு வந்து எந்த வகையான கர்மாவும் அவனை சேராது. அதுவே தான் சித்த மார்க்கம்னு சொல்லக்கூடியது. சித்தர்களுடைய வழியிலே அவர் பயணிப்பார். சித்தர்களெலாம் விரும்புவார். சமாதியாக தேடுவார். மலையாக ஏறி இறங்கி மகான்களை, சித்தர்கள், ஞானிகளை தேடி போய் பிடிச்சி ஒரு நாள் அவங்க ஞானம் பெறுவாங்க அப்படின்னு அது சித்தி அடையும், ஞான சித்தி அடையும். ஒரு 12 வருஷம் அலைஞ்சால் கூட அவங்களுக்கு ஞான சித்தி அடைஞ்சிடலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. 12ல் கேது இருந்தால். ஒருவேளை இல்லை நான் தான் விருப்பப்பட்டு தான் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா, ஞானியர்கள், கேது பகவான்னா ஞானக்காரகன், ஞானியர்களை வழிபடணும். சித்தர் படம் வச்சு வழிபடணும். சித்தர் படம் வச்சு வழிபடுற பட்சத்தில் உங்களுக்கு ஞான சித்தி ஆகக்கூடிய அமைப்பு. ஞான சித்தி ஆச்சுன்னா முக்தி மோட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஞானிகள் பாதம் தொட்டு வணங்கணும். அவங்களுக்கு சேவை செய்யணும். அவங்க மனம் குளிர வகையில் நீங்கள் நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட சாபம் வாங்காமல், கோபத்துக்கு ஆளாகாமல், சாபத்தையும் வாங்காமல், கோபத்துக்கு ஆளாகாமல் வாழணும். இதெல்லாம் வந்து இந்த கேது பகவானுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குது. அல்லது கடவுளாக சொல்லணும் அப்படின்னா ஞானக்காரகன் யார்? ஞானப்பழம் வச்சிருக்கிற விநாயகர் தான் வழிபட முடியும். அந்த விநாயகரை வழிபட்டால் ஞானம் கிட்டும். 2 ஆச்சு. அப்புறம் 3வதாக வந்து வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, வயசானவங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பாட்டிமார்கள் தான் அதிகமாக வந்து நம்மளை வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. நீ இப்படி உட்காராத, அப்படி உட்காராத, இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவ ஞானி யார் அப்படின்னா உலகத்தில் பாட்டிமார்கள் தான். ஸோ பாட்டிமார்கள் பெரும்பாலும் கேது பகவான்னா பெண் கிரகம்னு வச்சுக்கலாம், அல்லது ராகு பகவான்னா ஆணாக வச்சுக்கலாம். எப்படி இருக்கும்? இல்லை ஒன்று இதில் அலிகிரகம் இருக்குது, அதை விட்டுடுங்க. ஆனால் பித்ருக்காரகனாக இருக்கக்கூடிய சூரியனும், அதுக்கு மேலே தாத்தா பாட்டனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் ராகுவும் இருக்குது. இது பாட்டி அப்படின்ற இடத்துல கேது பகவான் வருது. அதனால் நீ வந்து பெண் வயசானவர்கள், பெண்களில் வயசான பாட்டிமார்களுக்கு உதவிகள் செய்து துணிமணி வாங்கி கொடுத்து, சாப்பாடு போட்டு, தட்சிணை கொடுத்து, அவங்க தேவையான பொருளை கொடுத்து, அந்த வயசுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவங்களோட மனக்குளிரை செய்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் உங்களுக்கு
ஞானம் கிட்டும், கேதுவோட அனுகிரகம் கிடைக்கும். அதன் காரணமாக உங்களோட பிறப்புகள் குறைந்து விரைவிலே முக்தி மோட்சம் அடையலாம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.